இந்த சிம்ம லக்னம் அப்படின்னும் போது இவங்க உள்ள பயம் அதிகமாக இருக்கக்கூடிய நிகழ்வுகள். இவங்களுடைய மனசு தான் இவங்களுக்கு எதிரி. சைக்காலஜிக்கலாக பார்த்திங்கன்னா இவங்க எஃபெக்ட் ஆகிருப்பாங்களா? கண்டிப்பாக எஃபெக்ட் ஆகிருக்கக்கூடிய தன்மை இருக்குமா? தூக்கமே இல்லை சார் எனக்கு அப்படின்னு சொல்லப்படுகின்ற நிகழ்வுகள் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்குன்னு சொல்லலாம். இந்த மனசு எதை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பரம்பரை அடிப்படையாக கொண்டதுன்னு சொல்லலாம். இந்த லக்னம் வரும்போது அப்பா சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் தாக்கத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். நம்மளுடைய வருமானங்கள் எஃபெக்ட் ஆகக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். அது இல்லைன்ற பட்சத்தில் நான் எடுக்கின்ற தவறான முடிவுகளின் மூலமாக நான் என்ன பண்ணுவேன்? வேலையை மாற்றுவேன். நல்லா போயிட்டுருக்கோம், வேலையை மாற்றி நான் பிரச்சனையை போய் மாட்டிப்பேன். ஏதாவது இந்த எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா கரடு முரடான வேலைகளை ஒத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பிரச்சனை கொடுக்குமா? பிரச்சனை இருக்கிற வேலையை கெடுக்கும். அடுத்த லக்னம் ஏஎல்பி லக்னம், சிம்ம லக்னம். இந்த சிம்ம லக்னம் அப்படின்னும் போது இவங்க இவங்களுடைய தன்மைகள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது பரந்த மனப்பான்மைன்னு சொல்லுவாங்க. எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள் எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க கிட்ட பழகி பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய தன்மைகள்லாம் எப்படி இருக்குன்னா பயந்த சுபாவம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். உள்ளே பயம் அதிகமாக இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கும். இவங்களுடைய மனசு தான் இவங்களுக்கு எதிரி. சைக்காலஜிக்கலாக பார்த்திங்கன்னா இவங்க எஃபெக்ட் ஆகிருப்பாங்களா? கண்டிப்பாக எஃபெக்ட் ஆகிருக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்குன்னு சொல்லலாம். சைக்கலாஜிக்கலாக இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டிய ஒரு நிகழ்வுகள் இருக்குன்னு சொல்லலாம். இவங்களுடைய மனசே இவங்களுக்கு குழப்பமான மனநிலையை கொடுக்கும்னு சொல்லலாம். தூக்கமே இல்லை சார் எனக்கு அப்படின்னு சொல்லப்படுகின்ற நிகழ்வுகள் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஏஎல்பி லக்னம் சிம்ம லக்னம் வருது அப்படின்னு சொன்னாவே பார்த்திங்கன்னா முக்கியமாக ஏஎல்பி லக்னம் மக நட்சத்திரம் 4ஆம் பாதம். மக நட்சத்திரம் 4ஆம் பாதம் இந்த ஏஎல்பி லக்னம் வருது அப்படின்னு சொன்னாவே இந்த காலகட்டத்தில் ஒருத்தர் சந்திர பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய தன்மை இருக்குது. நான் சொன்னேன், இவருக்கு என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வெளிநாட்டில் தான் வேலை இருக்குது, ஓகேங்களா, வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைகளில் முயற்சி பண்ணுங்கள், அது உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும், நீங்கள் இருக்கிற இடத்த விட்டு மாறுங்க அப்படின்னு சொன்னேன், ஓகேங்களா. இந்த மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க ஜாதகத்தில் மக நட்சத்திரம் 4ஆம் பாதம் வரும்போதே வந்துடுச்சு அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வெளிநாடு சம்மந்தப்பட்ட இடத்துக்கு அவர் ட்ரை பண்ணார், அவர் கிடச்சிடுச்சு. இப்போது இந்த மாதிரி ஒரு ஏஎல்பி லக்னம் போகும்போது இந்த காலகட்டம் இந்த 1 இயர் இப்படி தான் இருக்கும்னு நம்ம அறுதிட்டு சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு நிகழ்வு தான் முக்கியமான விஷயம், ஓகேங்களா. இந்த இடத்துல தான் ரொம்ப நம்ம கவனமாக பார்க்க வேண்டி, எப்பெல்லாம் இந்த மக நட்சத்திரம் வருகிறதோ நிறைய பேருக்கு இந்த மனசு தான் எதிரின்னு சொல்லுவோம். இந்த மனசு எதை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்முடைய பரம்பரை அடிப்படையாக கொண்டதுன்னு சொல்லலாம். நம்ம பூர்வீகத்தினுடைய அடிப்படையே கொண்டதுன்னு சொல்லலாம். இந்த மக நட்சத்திரம் வந்தது அப்படின்னா நான், என்னுடைய தாத்தா என்ன பண்ணியிருக்கார், சாதகமாக பண்ணியிருக்காரா, பாதகமாக பண்ணியிருக்காரா, என்ன பண்ணியிருக்காரு, என்னுடைய தாத்தா என்ன கர்ம வினைகளை செய்து இருந்தார் இதுக்கு முன்னாடி, அவங்க உண்மையிலேயே நல்ல விஷயத்தை செய்து இருந்தாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும். உதாரணமாக சொன்னோம்னா முக்கியமாக அவங்க தாத்தா பரம்பரை அப்பா அப்படின்னு எடுத்துக்குவாங்க. அப்பா பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நல்ல அவங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு வச்சுப்போம். வேலையாட்களை வைத்துக்கொண்டு நல்ல விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்னு வச்சுப்போம். இந்த காலகட்டம் அந்த விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் செழிப்பாக இருக்கக்கூடிய தன்மை அவருக்கு எப்போவுமே இந்த லக்னம் வரும்போது அப்பா சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் தாக்கத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். காரணம் என்னன்னா, இதற்கும் நம்மளுடைய வருமானத்திற்கும் நம்மளுடைய எண்ணங்களுக்கும் பிரதிபலிப்பு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா 5ஆம் பாவம்னா நம்முடைய டிஎன்ஏ, நம்மளுடைய பரம்பரைன்னு சொல்லுவோம், ஓகேங்களா. அப்பா தாத்தா இப்படின்றது தான் நம்முடைய பரம்பரை அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்குன்னு சொல்லலாம். இப்போ இந்த காலகட்டத்தில் இவங்க எண்ணங்கள் தவறாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வருமானங்கள் எஃபெக்ட் ஆகக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். இவங்க வேலையாட்களுக்கு சரியான முறையில் பைசா கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, இவங்க ஏமாற்றி வேலை வாங்கினாங்க அப்படின்னு சொன்னால் இது நம்மளுடைய கர்ம வினைகளாக இந்த காலகட்டத்தில் மக நட்சத்திரம் 1, 2, 3, 4 போகும்போது நம்மளுக்கு தாக்கத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். இப்போ இந்த காலகட்டத்தில் தான் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ஜாதகத்தில் ஏன்னா ராகு கேத்துக்கு மட்டும் வீடே கிடையாது, ஓகேங்களா. ராகு கேத்து எங்கே இருக்கிறதோ, ஓகேங்களா, அது சம்மந்தப்பட்ட பலனை கொடுக்கும்னு சொல்லலாம். எப்போவுமே கர்மிக் பிளானட் அப்படின்னு சொன்னாவே
இந்த ராகு கேது சனி பகவான். இந்த ராகு கேது சனி பகவான் எங்கே இருக்கிறாரோ அது சம்பந்தப்பட்ட தாக்கத்தை கொடுக்குமா? கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக ராகு கேத்துக்கள் நம்ம பித்திருக்கள் சம்பந்தப்பட்ட வர்க்கத்தை சொல்லக்கூடிய நிகழ்வுகள் இருக்குது. அவங்க என்ன பாவம் செய்தார்கள், அவங்க என்ன புண்ணியம் பண்ணியிருக்காங்க, உண்மையிலே நல்ல பாக்கியமாக நிறைய விஷயங்கள் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும், உங்களுடைய மனசு சாதகமாக இருக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கும், உங்களுடைய அப்பா நல்லவராக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்ற மாதிரி நிகழ்வுகள் இருக்குது. அப்போது இந்த நிகழ்வுகள் எல்லாமே சாதகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க உண்மையிலே நல்லா தான் நினச்சிருக்காங்க சார். ஓகேங்களா, நல்லா நினச்சிருக்காங்க, நல்ல செய்கைகள் செஞ்சுருக்காங்க, அவங்க நல்ல சேலரி கொடுத்துருக்காங்க, அவங்க கீழே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நல்ல சேலரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிகழ்வுகள் அவங்க லைஃப்பில் இருந்தது அப்படின்னா என்னுடைய சேலரி நல்லாயிருக்கும், நான் வேலை பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய சேலரி சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும், என்னுடைய எண்ணங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மைகள் சாதகமாக இருக்கும். அது இல்லைன்ற பட்சத்தில் நான் எடுக்கின்ற தவறான முடிவுகளின் மூலமாக நான் என்ன பண்ணுவேன், வேலையை மாற்றுவேன். நல்லா போயிட்டுருக்கோம், வேலையை மாற்றி நான் பிரச்சனையை போய் மாட்டிப்பேன். இல்லை சார் ராகு கேத்துக்கள் நல்லா இருக்குது சார் இந்த காலகட்டத்தில், அது சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் வச்சுக்கோங்களேன், அந்த நிகழ்வுகள் என்னுடைய எண்ணங்களை வளப்படுத்தும், என்னுடைய மனசை வளப்படுத்தும், தர்ம காரியங்கள் அதிகமாக செய்யக்கூடிய தன்மையை கொடுக்கும். இந்த நிகழ்வுகள் இருக்கு இல்லையா, என்னுடைய மனோபாவம்னு சொல்லப்படுகின்ற நிகழ்வுகள் என்னுடைய வேலையை டிஸ்டர்ப் பண்ணுமான்னு பண்ணாது அப்படின்ற நிகழ்வுகள் இருக்குன்னு சொல்லலாம். அப்போது என்னுடைய கர்மங்கள், நான் செய்கின்ற வினைகள் எதை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னுடைய பரம்பரையினுடைய அடிப்படையை கொண்டது இருக்கலாம்னு சொல்லலாம். இப்போ இந்த காலகட்டத்தில் முக்கியமாக இந்த அஸ்வினி நட்சத்திரம் போகிற மாதிரி இருந்தாலும் சரி, முக்கியமாக இந்த மக நட்சத்திரம் போகிற மாதிரி இருந்தாலும் சரி, முக்கியமாக பித்திருக்கள் சம்பந்தப்பட்ட காரியங்களை சரியாக செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு நிகழ்வு தான் முக்கியமான விஷயம். பித்திரு காரியங்களை சரியாக செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு இல்லை சார் என் அப்பா இருக்கார் சார், அப்பா சரியாக செய்தாரான்னு நம்ம செக் பண்ணணும். ஓகேங்களா, அப்போது இந்த மாதிரி நிகழ்வுகள் வரும்போது நம்மளுடைய எண்ணங்கள் சஞ்சலப்படாது. எண்ணங்கள் சஞ்சலப்படலைன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக இந்த எண்ணங்கள் தான் வேலையை கெடுக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா. வேலைக்கு எதிரியே பார்த்திங்கன்னா மனசு தான் நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. ஓகேங்களா, இந்த மனசு சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும், அப்போ வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா, இருக்கும்னு சொல்லலாம். ஓகேங்களா, இப்போது அடுத்த ஒரு விஷயத்துக்கு வருவோம். முக்கியமாக பூர நட்சத்திரம் 4ஆம் பாதம். இந்த பூர நட்சத்திரம் 4ஆம் பாதம் வரும்போது அப்போ ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றம் பார்த்திங்கன்னா ஒரு வேலை மாற்றத்தை கொடுக்குமா, வேலை மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே நல்ல வேலை பண்ணிட்டுருக்கீங்கன்னா அந்த மாற்றத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாமா? சார் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு இடம் இருக்குது சார், அங்கே போய் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் சார், வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு இடம் இருக்குது சார், அங்கே போய் நான் வேலையை மாற்றுறேன் அப்படின்ற மாதிரி நிகழ்வுகள் ஏதாவது வந்தது அப்படின்னு சொன்னால் இந்த விஷயத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய நிகழ்வுன்னு சொல்லலாம். ஓகேங்களா, இந்த விஷயத்தை உங்களுடைய செவ்வாய் பகவான் எப்படி இருக்காருன்னு பார்த்து அதை பேஸ் பண்ணி நம்ம முடிவு பண்ணணும் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்குது. 4 9ஆம் இடத்துக்குரியவன் செவ்வாய் பகவான், அவர் தான் டிசைட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் எண்ணங்கள் பிரதிபலிக்கக்கூடிய தன்மை இருக்குமா, நல்ல பரந்த மனப்பான்மையெல்லாம் இருக்கும், நிறைய கெப்பாசிட்டி இருக்கும், எனர்ஜி நிறைய இருக்கும். முக்கியமாக எனர்ஜி நிறைய இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மனசு அப்படின்ற ஒரு விஷயம் குழப்பம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். ஏதாவது இந்த எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா கரடு முரடான வேலைகளை ஒத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பிரச்சனை கொடுக்குமா, இருக்கிற வேலையை கெடுத்துரும். அப்போது நீங்கள் என்னமோ அறிவார்ந்து சிந்தித்து ஒரு விஷயத்தை சாதிக்க வேண்டிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம். இந்த நட்சத்திர புள்ளிகளில் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா, இருக்கும். முக்கியமாக இந்த பூர நட்சத்திரம் 1 2 3 4 எப்போவுமே இங்கே வேலை மாற்றம் அப்படின்னு ஒரு நிகழ்வு வரக்கூடிய தன்மை இருக்குமா, இருக்கும். பூர நட்சத்திரம் வந்தாவே பார்த்திங்கன்னா வேலையை மாற்றலாமா, நல்லா இருந்ததுன்னா வேலையை மாற்றாதீங்கன்னு சொல்லுவோம். நம்ம தயவுசெய்து முயற்சியே பண்ணாதீங்கன்னு சொல்லுவோம். வேலை நல்லா இருக்கா, தயவுசெய்து நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிங்கன்னாவே கால் பண்ணுவாங்க, கூப்பிடுவாங்க. ஓகேங்களா, இந்த நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போது பூர நட்சத்திரம் இருந்தது அப்படின்னு சொன்னாவே புதுசாக வேலையை மாற்றக்கூடிய தன்மையை கொடுக்கும்னு சொல்லலாம். இப்போ இந்த காலகட்டத்தை மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. வேலை நல்லா இருந்ததுன்னா நீங்கள் தயவுசெய்து முயற்சி செய்யாமல் இருப்பது நல்லதுன்னு சொல்லலாம். வேலை நல்லா இல்லையா,
முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜாப் கிடைச்சிடும். ஓகேங்களா? நல்ல அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இது எங்கே சார் கிடைக்கும்? வெளியூரில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சார் எனக்கு வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ எனக்கு சாதகமாக இல்லை சார், வேலையே இல்லை சார், நான் என்ன சார் பண்ணுறது? பொதுவாக சொல்லப்படுகின்ற நிகழ்வு நான் சொல்கிறேன். நான் இப்போது பொதுவாகவே வேலையே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இப்போது உங்களுக்கு வேலை வேணுமா? நீங்கள் சென்னையில் இருந்தீங்க அப்படின்னா பெங்களூரில் வேலை தேடுங்க. நீங்கள் பெங்களூரில் இருந்தீங்கன்னா மும்பையில் வேலை தேடுங்க. நீங்கள் மும்பையில் இருந்தீங்கன்னா சென்னையில் வேலை தேடுங்க. இதுவே ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கா? இருக்குன்னு சொல்லலாம். வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதை அடிப்படையாக கொண்டதுன்னா மாற்றம் அப்படின்னு ஒரு விஷயத்தை அடிப்படையாக கொண்டதுன்னு சொல்லலாம். இப்போ ஒரு இடத்த விட்டு மாறி நான் இங்கேயே எனக்கு லோக்கல்லே வேணும்னு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். நீங்கள் இடத்த மாற்றி தேடுங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்குன்னு சொல்லலாம். லோக்கலில் தேடாதீங்க. வேலை இல்லையா? எனக்கு வேலையே சாதகமாக இல்லை சார், வேலையே இல்லை சார், நான் என்ன சார் பண்ணுறதுன்னு கேள்வி கேட்குறீங்களா? இப்போது இந்த லொக்கேஷனை மாற்றுங்க. நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்களா? சென்னையில் தேடுங்க. சென்னையில் இருக்கீங்களா? கோயம்புத்தூரில் தேடுங்க. இந்த மாதிரி நிகழ்வுகள் நீங்கள் மாற்றி தேடினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம்.